சிங்கத்தன்னை ஒரு முயல் கூட்டிச் சென்று ஒரு முயலாகப்பட்டது. அந்த சிங்கப்பட்ட முயலாகப்பட்டது காபந்து செய்ய என்று என்ன செய்கிறது? தன்னுடைய மதி என்று சொல்லும்படியான புத்தி யோசனையை மதி என்பதற்கு சந்திரன். அந்த சந்திரன் என்பது ஒரு பிரகாசமான வெளிச்சம் என்பது இருளை அகற்றி அதில் இருக்கக்கூடிய நல்ல தீமைகளை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மதி என்று சொல்லலாம். அந்த மதி விளக்கத்தை கொடுக்கிறது. அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடியதோ நம்முடைய நிலை. நமக்கு இருக்கப்பட்ட நெற்றிக்கப்பட்ட விதிக்கு பிரகாரம் இருக்கக்கூடியதோ மதி. அப்பேற்பட்ட மதியை பயன்படுத்தி நான் நிற்கிறோம்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை வந்துருமா? அந்த மதியை பயன்படுத்தாத அந்த சிங்கத்தினிடத்திலே ஆகப்பட்ட முயலாகப்பட்டது
யாவொன்று செய்ய வேண்டும் யோசனையின் கூர்மையாக தானே ஓட்டமாக ஓடிச் சென்று அந்த சிங்கத்தை என்ன செய்கிறது? சிங்கராஜா, உன்னை பார்த்தால் எனக்கு வேலிதமாக இருக்கிறது. உன்னை பார்த்தால் எனக்கு ஏகமாக இருக்கிறது. ஒரு வீரனின் கையினால் நான் மாண்டால் சந்தோஷப்படுவேன். நீயோ ஒரு கோழையாக இருக்கிறாய். உன் கரத்தினாலே நான் மாழ்வதை நான் ஏதேது இந்த புயலாகப்பட்டது இறக்கின்ற தருவாயிலே நான் ஒரே ஒரு அடி எடுத்த தாயாக அப்பேற்பட்ட நிலையிலே எதுக்கிட முன்னாடி அந்த மகனாகப்பட்டது சிங்கத்தினிடத்தில் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு பெரிய வட்டங்களை பார்த்து சிங்கராஜா உனக்கு எதிராக அறிவு இழந்து இழந்த சிங்கமாகப்பட்டது ஓட்டமாக ஓடி சென்று அதோ எட்டி பார்க்கவும் இந்த சிங்கத்தின் நிகழ் சிங்கமாகப்பட்டது அதோ இருக்கும்படியான அதை பார்த்த சிங்கமாகப்பட்டது நிஜம் என்று நினைத்துக் கொண்டு என்று இரண்டு கையையும் உயர்த்தி அதோ இருக்கும்படியான சிங்கமாகப்பட்டது இரண்டிலே கோபத்தை காண்பித்து புதித்த சிங்கம் மேல வருமா? அது எப்படி வரும்? வராது. அந்த சிங்கத்தின் இந்த சிங்கத்தை மேல தூக்கியா ஒரு நாட்டு அரசாங்கம் இந்த கருமனுக்கு இந்த மதி என்று சொல்றது இல்லாம செய்த தவறு இன்னைக்கு இந்த வனத்துல வந்து நிக்கிறோம். தம்பிமார்களா, அப்பாவோட ஃபோன் வந்து பார்த்து போயிட்டான். எப்படி என்றால் இதோ இருக்கும்படியான சபைக்கு முன்பாக வந்திருக்கக்கூடாது. யார் என்ன வந்து ஒரு பெயர் அறியாமல் ஏவல் செய்யக்கூடிய காலம் எனக்கு தெரிய உங்களுடைய விருத்தாந்திரம் மொத்தமும் அறியாமல் இருக்க சபையில எடுத்து உரைத்தீர்களா நன்றாக புரிந்து விடுமையா? அது ஒரு பாண்டு மகாராஜனுக்கும் இந்த அம்மா தேவிக்கும் 5 பிள்ளைகளாக தானே நினைத்து எப்படி பிள்ளைகளாக தானே ஜனித்து 5 பிள்ளைகளும் பிள்ளைகளாக வளர்ந்து எதுக்கிட வந்து தொழில் எது கத்தி கிடைக்கு வாழ்க்கை எதிர்க்கு வந்து உட்காந்து ஒரு விசிறு கொண்டு வச்சுங்க லபலபு கத்திக்கு வந்தா கொஞ்சமாவது மனசாட்சி சாப்பிட்டு உட்காந்து
அப்பா அப்படி இருக்க ஒவ்வொரு நாளாகத்தானே இருக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டாகத்தானே ஒரு மாதமாக தன்னை கழித்து இந்து மகளாகத்தானே அவர் பேச்சை கேட்டு சூரியவனத்திற்கு சென்று யோகதா தேவியாகப்பட்டது அந்த தேவேந்திரனை வேண்டி அச்சய பாத்திரமாகப்பட்டது பெற்று அச்சய பாத்திரம் அப்பா 9 ஆண்டு இன்றோடு முடிகிறது இந்த ஆண்டோடு இந்த கானகத்தை விடுத்து அடுத்த கானகத்துக்கு போக வேண்டாம் தம்பிமார்களா நம்ம அடுத்த கானகத்துக்கு போகணுமே அதுக்கு முன்னாடி தம்பிமாரே அல்லது ஒரு பிராட்டியாகப்பட்டது பாண்டியன் சபையிலே அவ்வை பிராட்டி என்ன செய்கிறாங்க இந்த அறத்தை பாடி ஒரு சங்கிலி பெருத்த ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சல் பொன்பொருள் சேர்த்து காட்டி நீ பாடுகின்ற அறத்தாலே இந்த சங்கிலி ஒரு பக்கம் அறக்கணும் முடிஞ்ச அறம் பாடி அற அப்படின்னு சொல்லுதான். அது போல என்னன்னா புலவையில தேர்ச்சி பெற்றீங்க இந்த வேலையை செய்யணும். அந்த பாட்டு என்ன செய்தா என்ன தெரியாது ஏழை பாட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது என்ன செய்ததா ஆற்ற சபை 101 ஆயிரத்தில் ஊர்த்த மலர் கண்டாமர திருவே ராதா கோடி ஒருவர் இல்லாயிலும் அல்லது சங்கிலியோ ஒரு பக்கம் சொல்லிச்சா 12 சங்கிலியா இருக்கு. அதற்கு ஒப்பாக இருக்கும்படியாக அவ்வை பிராட்டி சமமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இது அம்மாவுடைய பாதாள அடியான் சிறிய அடைவு நமஸ்காரம். அதை தவிர அப்பப்ப இந்த வனத்தில் இருந்து அடுத்த வனம் செல்ல வேண்டும் தேவையாக இருக்க முடியாது. பாஞ்சாலிய மன்னன் அழுத்தான்னு ஒரு வார்த்தை